ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் தி லார்ட். நான் தான் உங்கள் ஜோஷியா வந்திருக்கேன். நாம் யோனாவை பற்றி பார்த்தோம்ல போன வீடியோவில். மறுபடியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா யோனா கிட்ட மறுபடியும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யோனா, நீ மறுபடியும் நினிவே என்ற பட்டணத்துக்கு போய் என்னை பற்றி நீ அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே யோனா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நினிவே பட்டணத்துக்கு போகிறாங்க. நினிவே பட்டணத்துக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அது மகா பெரிய நகரமா இருந்துச்சு. யோனா நினிவேக்கு போனதும் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து, இன்னும் 40 நாளில் ஏசப்பா இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி விசுவாசிச்சு உபவாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அங்க இருக்கிற ராஜாவுக்கு எப்படியோ தெரிய வரும். ராஜா என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்க்கலாமா? ராஜாக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதும் ராஜா அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி போயிடுறாங்க. ராஜாவும் அந்த ஜனங்களோட சேர்ந்து உபவாசிச்சு ஏசப்பாவை நம்பி அவர் பண்ண எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்லை, அங்க இருக்கிற ஜனங்களும் ஆடு மாடுகள் குதிரைகள் எல்லாருமா சேர்ந்து ஏசப்பா கிட்ட பணிஞ்சு கொள்றாங்க. ராஜா ஜனங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? நம்ம நிறைய பாவமும் கொடுமையும் பண்ணியிருக்கோம். ஆனால் தேவன் நம்ம மேலே மனஸ்தாபப்பட்டு நம்ம மேலே இருக்கிற எல்லா கோபத்தையும் விட்டுட்டு நம்மளை அவர் பக்கமாக சேர்த்து கொள்ளுவார்னு ராஜா சொல்கிறாங்க. உடனே பாருங்களேன், யோனா ரொம்ப கோபப்பட்டு கிழக்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் வீடு கட்டி அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அவர் தூங்குறதுக்கு காத்து வசதி வேணும்ல. உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆமணக்கு செடியை உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணதும் யோனாவுக்கு நல்லா காற்று வசதி கிடைக்குதா. அந்த மரத்தை பார்த்து யோனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாருங்களேன், அடுத்த நாளே அந்த ஆமணக்கு செடி பட்டு போயிடுது. ஏசப்பா உடனே வந்து யோனா கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியில அழிந்து போகிற இந்த மரத்தை குறிச்சு நீ பரிதபிக்கிறாயா அப்படின்னு ஏசப்பா யோனா கிட்ட கேக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாம இருப்பேனான்னு ஏசப்பா சொல்றாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஏசப்பா பாருங்களேன், நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலும் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் அவர் நம்ம மேலே இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் எந்த ஒரு பாவம் பண்ணாலும் அவர்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது அவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். என்னதான் யோனா முதல் தடவை ஏசப்பா அவரை நினிவேக்கு அனுப்பும்போது அவர் சித்தத்தை செய்யாமல் இருந்தாலும் 2வது முறை பாருங்களேன், தேவனுக்கு பணிந்து பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம்.